இனிமையான நண்பர்களே, அன்புள்ளம் கொண்ட சொந்தங்களே, அனைவருக்கும் வணக்கம். திமுகவின் அமைச்சர்களை, அரசியல் வியாபாரிகளை, அரசியல் வணிகர்களாக செயல்பட்டு கொண்டிருக்கின்ற திமுகவின் அமைச்சர்களை வறுத்தெடுத்த பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள், விக்கிரவாண்டி தொகுதி இடைத்தேர்தலில் பேசிய பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள், இன்றைக்கு இருக்கின்ற ஸ்டாலினுடைய திமுக வேறு, கலைஞருடைய திமுக வேறு. இன்றைக்கு இருக்கின்ற திமுகவுடைய தலைவர் ஸ்டாலினுக்கு சமூக நீதியை பற்றி ஒரு மண்ணும் தெரியாது, ஒரு வெங்காயமும் தெரியாது. ஆனால் சமூக நீதி என்று வாய் இழிய பேச தெரியும். இன்றைக்கு இருக்கின்ற திமுகவின் முதலமைச்சர் ஸ்டாலினை வழிநடத்துவது ஒரு 4 அமைச்சர்கள். அந்த 4 அமைச்சர்களும் அமைச்சர்களாக இருப்பதற்கு தகுதியற்றவர்கள், அதற்கான அருகதை இல்லாதவர்கள். அவர்கள் அரசியல் வியாபாரிகள், அரசியல் வணிகர்கள், இன்னும் சொல்ல போனால் அவர்கள் அரசியல் வேசிகள் என்கின்ற அளவிற்கு கடுமையான தாக்குதலை தொடுத்திருக்கிறார் பாட்டாளி மக்கள் கட்சியுடைய தலைவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள். இதற்கெல்லாம் வலிமையான காரணங்கள் இருக்கிறது. என்ன அப்படி வலிமையான காரணங்கள் என்று பார்த்தால், விழுப்புரம் மாவட்டத்திலே போய் நின்று கொண்டு இன்றைக்கு திமுகவுடைய அமைச்சர்கள் 10 பேர் விக்கிரவாண்டி தொகுதியிலே முகாமிட்டு அந்த தொகுதி வாக்காளர்களிடம் வாக்குகளை வாங்கிவிட வேண்டும், விக்கிரவாண்டி தொகுதி இடைத்தேர்தலை வெற்றி பெற்றுவிட வேண்டும் என்று கங்கணம் கட்டி கொண்டு செயல்பட்டு கொண்டிருக்கிறார்களே, அந்த அமைச்சர்களுக்கெல்லாம் பணம் எங்கிருந்து வந்தது என்ற உண்மையும் இப்பொழுது வெட்ட வெளிச்சமாகிவிட்டது. எங்கே வந்தது? கள்ளச்சாராய வியாபாரிகளிடமிருந்து கூட வந்திருக்கிறது என்று சொல்கின்ற அளவிற்கு விக்கிரவாண்டி தொகுதியில் இன்றைக்கு திமுக அமைச்சர்களுடைய மூக்கை அறுத்து கொண்டிருக்கிறார் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள். விழுப்புரம் மாவட்டத்து மக்களுக்காக எதையுமே செய்யவில்லை இந்த 3 ஆண்டுகளில் திமுக. இதற்கு முன்பும் செய்யவில்லை, அது வேறு. ஆனால் 40 தொகுதிகளிலும் நாடாளுமன்ற தேர்தலில் நாங்கள் வெற்றி பெற்று விட்டோம் என்று மார்தட்டி கொண்டிருக்கின்ற திமுக, விக்கிரவாண்டி தொகுதி இடைத்தேர்தலிலே நாங்கள் வெற்றி பெற்று விடுவோம், எங்களைத்தான் இந்த மக்கள் மனித புனிதர்களாக பார்க்கிறார்கள், எங்களைத்தான் இந்த மக்கள் பரிசுத்தமானவர்களாக பார்க்கிறார்கள், எங்களைத்தான் ஸ்டாலினைத்தான் இந்த மக்கள் இயேசுநாதருக்கு அடுத்ததாக பாவ மன்னிப்பு வழங்க வந்த மிகப்பெரிய ஆத்மாவாக இந்த மக்கள் பார்க்கிறார்கள் என்றெல்லாம் கதைவிட்டுக் கொண்டிருக்கின்ற திமுகவை சார்ந்தவர்கள், திமுகவுடைய அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், எம்பிக்கள், அவருடைய கூட்டணியை சார்ந்த விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திருமாவளவன், அந்த கட்சியின் எம்பி ரவிக்குமார், இவர்களெல்லாம் விழுப்புரம் மாவட்ட மக்களுக்காக என்ன சாதித்து கிழித்தார்கள் என்று பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் எழுப்புகின்ற கேள்விக்கு அவர்களிடம் எந்த பதிலும் இல்லை. ஆனால் அங்கே போய் நின்று கொண்டு திமுகவுடைய அமைச்சர் ஜெகத் ரட்சகன் பேசுகிறார். திமுகவுடைய நாடாளுமன்ற உறுப்பினர், அவர் முன்னாள் மத்திய அமைச்சர். அவர் பேசுகிறார், வன்னியர் சமூகத்தில் யாராவது ஒருவருக்கு டாக்டர் ஐயா அவர்கள், பாட்டாளி மக்கள் கட்சியுடைய நிறுவனர் டாக்டர் ஐயா அவர்கள் ஏதாவது செய்திருப்பாரா? ஜெகத் ரட்சகன் வீர வன்னியர் பேரவை என்று ஒன்று வைத்துக் கொண்டிருந்தாரே, அப்பொழுது வன்னியர் சமூகத்திற்கு ஜெகத் ரட்சகன் கிழித்தது என்ன? வீர வன்னியர் பேரவை என்று ஒன்றை வைத்து வன்னியர் சமூகத்தை தனக்கு ஆதரவாக திருப்புவதாக காட்டிக்கொண்டு கலைஞரிடம் ஐக்கியமாகி திமுகவிலே இணைந்து மத்திய அமைச்சராகி அதன் மூலம் லாபம் அடைந்ததை தவிர ஜெகத் ரட்சகன் வேறு என்ன சாதித்து கிழித்தார்? ஜெகத் ரட்சகன் வன்னியர் சமூகத்திற்காக ஒரு துரும்பை கிள்ளி போட்டிருக்கிறாரா? சமீபத்தில் கூட தலித் சமூகத்தின் தலைவர்கள் ஒருவரான ஏர்போர்ட் மூர்த்தி என்பவர் சொல்லி இருக்கிறார், பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர், பாட்டாளி மக்கள் கட்சியுடைய நிறுவனர் டாக்டர் ஐயா அவர்களை யாரும் குறை சொல்ல முடியாது, குறை சொல்வதற்கு யாருக்கும் தகுதி கிடையாது. பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர் டாக்டர் ஐயா அவர்கள், நிறுவனர் டாக்டர் ஐயா அவர்கள் வன்னியர்களுக்காக பாடுபட்டார், வன்னியர்களுக்காக உழைத்தார் என்று சொல்கிறார்கள். அது உண்மைதான், அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. அவருடைய சமூகத்திற்கு அவர் உழைத்தார். அந்த சமூகத்திற்கு அவரை போல சாதித்த தலைவர் யாரும் கிடையாது. ஆகவே அந்த சமூகம் அவரை தலைவராக அங்கீகரிக்கிறது. அவரை போல வேறு எந்த ஜாதி தலைவராவது டாக்டர் ஐயாவை போல, பாட்டாளி மக்கள் கட்சியின் நிறுவனர் டாக்டர் ராமதாஸ் ஐயா அவர்களை போல எந்த ஜாதி தலைவராவது அவருடைய ஜாதிக்கு விசுவாசமாக இருந்திருக்கிறார்களா? டாக்டர் ஐயா அவர்கள் எந்த கட்சியிலே கூட்டணி வைத்தாலும் சரி, தனித்து போட்டியிட்டாலும் சரி,
அவர்களுடைய ஜாதியுடைய உரிமையை யாரிடம் விட்டுக் கொடுத்ததில்லை. அவர்களுடைய உரிமையை பெற்றுக் கொடுப்பதில் அவருக்கு நிகரான ஒரு தலைவர் தமிழ்நாட்டு அரசியலில் யாரும் இல்லை என்று தலித் சமூகத்தின் தலைவர்கள் ஒருவரான ஏர்போர்ட் மூர்த்தி என்பவரை பேசியிருக்கிறார். தெரியவில்லை என்றால் சமூக வலைதள பக்கங்களிலே போய் ஜெகத் ரட்சகன் பார்த்து பாடம் படித்துக் கொள்ளட்டும். அடுக்குமொழி வசனம் பேசியவன்லாம் இந்த நாட்டிலே யோக்கியவான் என்று நம்பித்தான் ஏமாந்து திமுகவிற்கு ஓட்டு போட்டு இந்த மக்கள் தொடர்ந்து ஏமாந்து கொண்டிருக்கிறார்கள் என்பது காலங்காலமாக நடந்து கொண்டிருக்கின்ற உண்மை என்பது ஜெகத் ரட்சகனுக்கும் நன்றாகவே தெரியும். இவையெல்லாம் தெரிந்தே ஜெகத் ரட்சகன் டாக்டர் ஐயாவின் மீது புழுதி வாரி தூற்றுகிறார். ஐயா எப்படிப்பட்ட வரலாறு படைத்த தலைவர் என்பதும் தெரியும். இன்று வரை ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக குரல் கொடுக்கின்ற தலைவர் என்பதும் தெரியும். இன்றைக்கு கூட கள்ளக்குறிச்சி விஷச்சாராய மரணத்தில் 3 விதமான சாராயங்களை அரசே விற்கிறது. உள்துறையை தன்னுடைய கையிலே வைத்திருக்கின்ற முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அதற்கு பொறுப்பேற்க வேண்டும் என்று சமரசம் இல்லாமல் திமுக அரசுக்கு எதிராக யுத்தத்தை தொடுத்திருக்கின்ற ஒரு தலைவர் டாக்டர் ஐயா மட்டும்தான். இவரைத்தான் விழுப்புரம் மாவட்டத்தில் விக்கிரவாண்டி தொகுதியிலே போய் நின்று கொண்டு டாக்டர் ஐயாவுக்கு எதிராக ஜெகத் ரட்சகன் சவால் விடுகிறார். அண்ணன் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் அடித்து நோக்குகிறார். விக்கிரவாண்டி தொகுதியிலே இருக்கின்ற 3 அமைச்சர்கள் மிகப்பெரிய வணிகர்கள், வியாபாரிகள், அரசியல் வேசிகள், அரசியல் விபச்சாரிகள் என்று சொல்வதற்கு காரணம் என்னவென்று கேட்டால், அந்த தொகுதியிலே பொறுப்பேற்றிருக்கின்ற ஜெகத் ரட்சகன் மிகப்பெரிய சாராய வியாபாரி, சாராய ஆலை அதிபர், கல்வி வியாபாரி, லட்சக்கணக்கான கோடிகளுக்கு சொந்தக்காரர், இலங்கையிலே 26,000 கோடியை முதலீடு செய்திருப்பவர். பொன்முடியை பற்றி சொல்ல வேண்டியதே இல்லை. பொன்முடி அரசியலுக்கு வந்த பிற்பாடு சேற்ற சொத்துக்கள் கணக்கு வழக்கு இல்லாதவை. ஆகவேதான் நீதிமன்ற தீர்ப்பை பெற்று தண்டனை பெற்று உச்ச நீதிமன்றத்திலே மேல்முறையீடு செய்து அமைச்சர் பதவி போய் அதற்கு பிறகு உச்ச நீதிமன்றத்திலே மேல்முறையீடு செய்ததற்கு பிறகு அமைச்சரானவர். இன்னொருவர் ஏவா வேலு, அதிமுகவிலிருந்து திமுகவிற்கு தாவியவர். அதிமுகவிலே மிகப்பெரிய வசூல் மன்னன். திமுகவிற்கும் வசூலிக்க வேண்டும் என்பதற்காகவே அவர் ஒரு மிகப்பெரிய வியாபாரி என்பதற்காகவே திமுகவிலே சேர்த்து அவரை அமைச்சராக்கினார்கள். இந்த 3 வியாபாரிகளில் ஜெகத் ரட்சகனும் ஏவா வேலுவும் ஏற்கனவே அதிமுகவின் மிகப்பெரிய வியாபாரிகள். அங்கே மிக திறமையாக வியாபாரம் செய்தார்கள் என்கின்ற ஒரே காரணத்திற்காகத்தான் திமுகவிலும் இவர்கள் இருவரும் அமைச்சராக்கப்பட்டார்கள். அதிமுகவில் இருந்து வணிகராக வந்தவர் ஏவா வேலுவும் ஜெகத் ரட்சகனும். திமுகவிலே வணிகராக தன்னை அடையாளப்படுத்திக் கொண்ட ஒரு பொன்முடி. இவர்கள் தான் இந்த நாட்டிலே விக்கிரவாண்டி தொகுதியிலே திமுகவுக்கு ஆதரவாக வேலை செய்கின்ற மனித புனிதர்கள் என்று திமுகவை சார்ந்தவர்கள் பேசுவார்கள். இவர்களுடைய முகத்திரையைத்தான் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் விக்கிரவாண்டி தொகுதியிலே கிழித்தெறிந்திருக்கிறார். இந்த தேர்தலில் விக்கிரவாண்டி மக்கள் திமுகவிற்கு சரியான பாடம் புகட்ட வேண்டும். இல்லை என்றால் கள்ளக்குறிச்சியில் நடந்ததை போல பல இடங்களில் விஷச்சாராய மரணங்கள் நடக்கும். விக்கிரவாண்டி தொகுதியிலே இடைத்தேர்தல் நடக்கின்ற பொழுதே கிட்டத்தட்ட 40 பேர் இன்றைக்கு வரை கள்ளக்குறிச்சியிலே விஷச்சாராயம் குடித்து மரணமடைந்திருக்கிறார்கள். அவர்கள் யாரும் மிட்டா மிராசுகள், குட்டி குபேரர்கள் அல்ல, கோடீஸ்வரர்கள் அல்ல, லட்சாதிபதிகள் அல்ல, அரசு ஊழியர்கள் அல்ல, மாதந்தோறும் லட்சக்கணக்கில் சம்பளமாகின்ற ஐடி கம்பெனியை சார்ந்தவர்கள் அல்ல, உழைக்கும் மக்கள். அதிலும் பெரும்பாலானவர்கள் தலித் சமூகத்தை சார்ந்த மக்கள். தலித் சமூகத்தை சார்ந்தவர்களால் இந்த தேர்தலில் ஓட்டு போட்டு திமுகவிற்கு 40 நாடாளுமன்ற தொகுதியிலே வெற்றியை கொடுத்தார் என்று வாயிலேயே பேசிக் கொண்டிருக்கிறார் திருமாவளவன். தலித் சமூகத்தின் வாழ்வு விஷச்சாராயத்தை குடித்து மிகவும் மோசமான நிலைமைக்கு போய்கொண்டிருக்கிறதே. விஷச்சாராயத்தை குடித்த ஒடுக்கப்பட்ட மிகவும் பிற்படுத்தப்பட்ட விளிம்பு நிலை மக்களில் இருந்து 40 பேர் மரணமடைந்திருக்கிறார்களே. கிட்டத்தட்ட அவருடைய குடும்பங்கள் இன்றைக்கு நடுவீதியிலே நிற்கிறதே. இதற்காக திருமாவளவன் கொதித்திருக்க வேண்டாமா? பொங்கி எழுந்திருக்க வேண்டாமா? ஒடுக்கப்பட்ட மக்களுக்கான தலைவர் என்றால். ஆனால் எதுவும் இல்லை. விக்கிரவாண்டி தொகுதியிலே திமுகவை வெற்றி பெற வைக்க வேண்டும் என்பதற்காக தலித் சமூக மக்களை திசை திருப்ப வேண்டும் என்று இன்றைக்கு விக்கிரவாண்டி தொகுதியிலும் போய் வேலை செய்வதற்கு தான் திருமாவளவன் தயாராகி கொண்டிருக்கிறாரே தவிர
ஒடுக்கப்பட்ட மக்களை அழித்து ஒழிப்பதற்கு ஒன்று சேர்ந்திருக்கிறது திமுகவும் விசிகாவும் அவர்களோடு இருக்கின்ற காங்கிரஸ் கட்சி என்பது விக்கிரவாண்டி தொகுதியிலே வெட்ட வெளிச்சமாகி இருக்கிறது. ஆகவேதான் விக்கிரவாண்டி தொகுதியிலான அன்புமணி ராமதாஸ் அவர்கள் தன்னுடைய பிரச்சாரத்தில் அமைச்சர்களுடைய உண்மை முகத்திரையை கிழித்து காட்டியிருக்கிறார் என கூறிக்கொண்டு இன்னொரு காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் எடப்பாடி துரைசாமி.